இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 12th ரிசல்ட் செக் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமுக்கான ரிஜிஸ்டர் நம்பர் தெரிஞ்சிருக்கணும், அதே சமயத்தில் டேட் ஆஃப் பர்த் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் ரிசல்ட் செக் பண்ண முடியும். இதற்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு TGETN சொல்லி டைப் பண்ணுங்கள். DGETNGOIN சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே TGE.TN.go.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் இருக்கும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணோடனே நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா www.tnresults.nic.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து எக்ஸாமினேஷன் ரிசல்ட் சொல்லி ஷோ ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து மே 6ஆம் தேதி 9:30 மணிக்கு வெளியாகும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 9:30 மணிக்கு மேலே செக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதிலே வந்து 12th எக்ஸாமினேஷன் ரிசல்ட் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கு கீழே ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் உங்களுடைய எக்ஸாமுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்னவோ அதை கரெக்டாக என்டர் பண்ண பிறகு டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணணும். டேட், மந்த், இயர் இது எல்லாமே கரெக்டாக இருக்க மாதிரி என்டர் பண்ணுங்கள். அதெல்லாம் கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு அதற்கு கெட் மார்க்ஸில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் கிளிக் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இதிலே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். +2 எக்ஸாமினேஷன் ரிசல்ட் சொல்லி ஷோ ஆகும். அதுக்கு உங்களுடைய நேம், உங்களுடைய எக்ஸாமுக்கான ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும். அதுக்கு சப்ஜெக்டுடைய நேம் கொடுத்துருப்பாங்க. இன்டர்னல் மார்க் எவ்வளோ, தியரி மார்க் எவ்வளோ, டோட்டல் மார்க் எவ்வளோ, நீங்கள் பாஸ் ஆனு சொல்லிவிட்டு அந்த டீட்டெயில்ஸும் இருக்கும். அதுக்கு சப்ஜெக்டுடைய நேம் எல்லாமே கொடுத்துட்டு டோட்டல் மார்க் எவ்வளோ எடுத்துருக்கீங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே வந்து பாஸ்ன்னு சொல்லியும் இருக்கும். இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் 12th ரிசல்ட் செக் பண்ணிக்க முடியும். ஒரு சில டைமில் வந்து அதிக பேர் ரிசல்ட் செக் பண்ணுற சமயத்தில் வந்து உங்களுக்கு வந்து வெப்சைட் பிஸி அந்த மாதிரி வந்து சர்வர் ப்ராப்ளம் வரும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் ரிசல்ட் செக் பண்ணுறதுக்கு இன்னும் 2 மெத்தட் இருக்குது. மறுபடியும் வந்து TGE.TN.go.in வெப்சைட்டுடைய ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் ரிசல்ட்ஸ்ன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ரிசல்ட் செலக்ட் பண்ணோடனே இதிலே பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். TGE ரிசல்ட்ஸ்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே தேர்வு முடிவுகள், எக்ஸாமினேஷன் ரிசல்ட்னு இருக்கும். ரிசல்ட் வந்த பிறகு இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து +2 ரிசல்ட் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுலேயும் போய்ட்டு உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் மற்றும் டேட் ஆஃப் பர்த் 2மே என்டர் பண்ணிவிட்டு கெட் மார்க்ஸ்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இந்த 2மே பார்த்தீங்கன்னா வெப்சைட் பயன்படுத்தி நீங்கள் 12th ரிசல்ட் செக் பண்ணுறதுக்கான மெத்தட். அடுத்த மெத்தட் பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப் மூலமாக நீங்கள் வந்து ரிசல்ட் செக் பண்ண முடியும். அது எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். டைரெக்டாக ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த ஆப் உங்களால் ஃபைண்ட் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் கூகுள் சர்ச்சில் போயிட்டு TGE.TN.nic.in சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தாலே ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து ரிசல்ட்டுக்கான வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதிலே வந்து TNresults.nic.in ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதற்கு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி +2 ரிசல்ட், +1 ரிசல்ட் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து +2 ரிசல்ட்டுக்கு நேராக கூகுள் ப்ளேன்னு இருக்கும். ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணிங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து TNHSC +2 ரிசல்ட் சொல்லி ஒரு ஆப் ஷோ ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 MBக்குள்ளே தான் இருக்கும். இதை இன்ஸ்டால் ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு வியூவர் HSC +2 ரிசல்ட் சொல்லி ஷோ ஆகும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா டோல் ஃப்ரீ நம்பரும் கொடுத்துருப்பாங்க. அதை கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே +2 ரிசல்ட் மார்ச் 2024ன்னு சொல்லி ரிசல்ட் வந்த பிறகு ஷோ ஆகும். இது ஓல்டு பேஜ்ன்றதால அந்த மாதிரி ஷோ ஆகுது. ரிசல்ட் வந்தோடனே பேஜ் அப்டேட் ஆகிடும். அதன் பிறகு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மற்றும் டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிவிட்டு கெட் மார்க்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு உங்களுக்கான மார்க் வந்து உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு உங்களுடைய நேம், ரிஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்டுடைய நேம், தியரி மார்க், ப்ராக்டிக்கல் மார்க், டோட்டல் மார்க், பாஸ் ஆனு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இந்த மெத்தட் மூலமாக நீங்கள் ஈஸியாக 12th ரிசல்ட் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.